யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். தமிழ் மக்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? நம்ம ஏற்கனவே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்? அது மட்டும் இல்லாம நான் கிட்டத்தட்ட 3700 வீடியோ போட்டு அதுல 3300 வீடியோ டெலீட் பண்ணியிருக்கேன். ஏன் டெலீட் பண்ணேன், என்ன நடந்தது, என்ன காரணம் அப்படின்றது இதுல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கார்ப்பரேட் ஸ்ட்ரைக், கார்ப்பரேட் கிளைம், ஸ்ட்ரைக், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் இதை பற்றி நம்ம பார்க்க போறோம். இதனுடைய புரிதல் அப்படின்றது நமக்கு கொடுக்க போறோம். இதெல்லாம் எதுக்காக எனக்கு உதவும்? நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன், இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ வீடியோ டெலிட் பண்ணிட்டு போ, எனக்கு என்னையா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு அவர்களுக்கு தகுந்தாற்போல் நான் வீடியோ போட்டேன். அதனால 20 சேனல் கிட்ட எனக்கு ரொம்ப போயிடுச்சு, எல்லாமே 20 சேனலுமே அழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எது எப்படி போடுறோன்னு தெரியாம, என்ன மாதிரி கட்டமைப்புன்றது தெரியாம நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன். ஒரு 6 வருட அனுபவம் அப்படின்றது இதுக்காக நான் கொடுத்துருக்கேன். தெரிஞ்சும் தெரியாமலும் இதுக்காக நான் கொடுத்துருக்கிறேன். என்னுடைய அனுபவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்போ அதை நான் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு 5 சேனல் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அதுல எனக்கு ஒரு நார்மலான ஒரு வருமானம் அப்படின்றது வந்துகிட்டு. ஸோ நான் இன்னைக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா, நான் அடுத்த நாள் வீடியோ போட்டாலும் போடாட்டியும் அது வியூஸ் போயிட்டு இருக்கும். எனக்காக பேக் ஹேண்ட்ல ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா யூடியூப் அந்த வீடியோ கொண்டு போய் மற்றவங்களுக்கு சேர்க்கும், ஆடை காமிக்கும், அதுக்கான பணத்தை என்னுடைய ஆட்சென்ஸ்ல வந்து யூடியூப்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாசத்துல எனக்கு ஆட்சென்ஸ் அப்படின்றத கொடுத்துரும். நான் தூங்கிட்டு இருந்தாலும் எனக்கு இவங்க பணம் சம்பாதிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அஸ்திவாரத்தை நல்லா ஸ்ட்ராங் படுத்தணும். அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் படுத்தாம நான் என்ன செய்யறேன்? வெறும் வந்துட்டு மேல மட்டும் செங்கலை வச்சு பில்டிங்கா கட்டிட்டு போறேன் அப்படின்னா, ஸோ அது என்ன செய்யும்? சின்ன காத்து அடிச்சாலும் சரி, இல்ல வந்துட்டு இந்த சேர் மாதிரி தான், அப்படி இப்படி தூக்கி விட்டாலும் சரி கீழே விழுந்துடும். அப்ப நான் என்ன செய்யணும்? என் யூடியூப்பை கரெக்டா ஸ்ட்ராங்கா ப்ராப்பரா நான் கொண்டு போகணும். கவிதா சிஸ்டர் ஒருத்தவங்க நமக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஏஜ் தெரியல, ஸோ சிஸ்டர்னு சொல்றதுக்கு ஓகே. ஏன்னா ரொம்ப ஏஜ் அதிகமா இருந்து அவங்கள சிஸ்டர்னு சொல்லி அப்புறம் அவங்க ஏதாவது கஷ்டப்பட போறாங்க. ஏப்பா அவங்க அம்மா வயசாகுது, என்ன போய் சிஸ்டர்ன்ட்டு அப்படின்ற மாதிரி ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாங்க, சாரி. ஸோ அவங்க வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி காப்பிரைட், அதாவது வந்துட்டு ஏஐ பயன்படுத்தி வீடியோ போடுறதை பத்தி பேசியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது போல நீங்க சொல்றது எல்லாமே சூப்பர் பிரதர், ரொம்ப நன்றி, ரொம்ப தெளிவான விளக்கம் சொல்றீங்க. ஆனா இருந்தாலும் எனக்கு இப்ப பயமாயிடுச்சு, நான் இவ்வளவு வீடியோ போட்டிருக்கிறேன், நான் என்ன பண்றதுன்னே தெரியல, இவ்வளவு வீடியோ நான் டெலீட் பண்ணுமா அப்படின்ற மாதிரி. ஸோ நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, 3700 வீடியோ, மதன் கௌரி 4000 போட்டிருப்பாரோ, 3800 இருக்கும். ஆனா அவர் ஈக்குவலுக்கு வந்துட்டு வீடியோ அப்படின்றது நான் போட்டிருந்தேன். 3700 வீடியோ போட்டிருந்தேன். 3700 வீடியோவில் 3400 வீடியோ ஓவர் த நைட் நான் வந்துட்டு அதை டெலீட் பண்ணேன். அதை டெலீட் பண்ணும் பொழுது எனக்கு அவ்வளோ வருத்தங்கள் அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அவ்வளோ விஷயங்கள் அப்படின்றது எனக்கு யூடியூப்பை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும். நான் ப்ரௌடாக சொல்லலாம், எனக்கு அனுபவம் இருக்கு. அந்த கஷ்டப்பட்ட சூழ்நிலையை மறந்துடுறேன். ஆனால் மற்றவங்களுக்கு அதை வந்துட்டு விழிப்புணர்வு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கும்ல. இப்போ நீங்கள் அஸ்திவாரம் அப்படின்றது என்ன மாதிரி மேலோட்டமாக போட்டுட்டு உள்ளே போகாமல் கீழே நல்லா அஸ்திவாரம் பயங்கரமாக போட்டு வேற லெவலில் பில்டிங் எழுப்புங்க. அப்போதான் வந்துட்டு அமேசான் பில்டிங் இங்கே பெருங்குடியில் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காகவே நின்றுட்டு இருக்கும். சரி, ஓகேங்க. அதாவது நீங்க எல்லா வீடியோவும் டெலீட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சினிமா பாட்டை மட்டும் மியூட் பண்ணிடுங்க. ஏஐ பயன்படுத்தி நீங்க வீடியோ போறீங்கன்னா அது யூடியூப் அகைன்ஸ்ட் கிடையாது. ஸோ ஏஐ பயன்படுத்தி தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாது. அது இந்த கார்ப்பரேட் ஸ்ட்ரைக் இதெல்லாம் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏஐ பயன்படுத்தி நீங்க வீடியோ போட்டுக்கோங்க. ஆனா மானிட்டேஷன் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். இதனால உங்க சேனலுக்கோ இல்ல வாட்ச் ஹவர்ஸ்க்கோ இல்ல சப்ஸ்கிரைபருக்கோ இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது, நீங்க ஏஐ பயன்படுத்தி நீங்க ஸ்கிரிப்ட் வரைக்கும் எல்லாமே ஏஐ மட்டும் தான் எனக்கு கொடுத்தது அப்படின்னா, அதுதான் வந்துட்டு அதாவது நமக்கு வந்துட்டு அந்த மானிட்டேஷன் அப்படின்றதுக்கு வரும். மானிட்டேஷன் அந்த வீடியோவுக்கு மட்டும்தான், உங்களுக்கு டோட்டலா சேனலுக்கு கிடையாது. அந்த வீடியோவுக்கு மட்டும் மானிட்டேஷன் வந்துட்டு வராம இருக்கும். இல்ல அந்த ஸ்கிரிப்ட் நான் கொடுத்தது, பட் ஏஐ வாய்ஸ் ஏஐ இமேஜ் அப்படின்னா அது எந்த இஷ்யூவும் கிடையாது. அதனால கவலைப்படாதீங்க, நீங்க டெலீட் பண்ற அவசியம் கிடையாது. சினிமா பாட்டு போட்டிருக்கிறத மட்டும் மியூட் பண்ணிடுங்க, இல்லை வேற ஏதாவது மியூசிக்கை போயிட்டு எடிட் பண்ணி ஆட் பண்ணி விட்டுருங்க, அதுவே போதும். ஓகே. அடுத்தது, நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா, அஸ்திவாரம் வந்து நம்ம ஸ்ட்ராங்கா போடணும். அப்பதான் நம்ம போற பாதை கரெக்டா இருக்கும். நம்ம போற பாதை கரெக்டா இருக்கணும், தெளிவா நமக்கு தெரியணும். அப்பதான் நமக்கு பின்னாடி வர்றவங்க, அதாவது யூடியூப் இன்கம், நமக்கு பின்னாடி வரக்கூடிய யூடியூப் இன்கம் என்ன பண்ணோம்னா எந்த தடையும் இல்லாம வந்துட்டு இருக்கும். இப்போ முள்ள விளக்கிட்டு நம்ம போயிடுவோம், என்ன பண்ணோம்? பின்னாடி வரக்கூடிய வந்துட்டு வர்றவங்களுக்கு அந்த முள்ளு மறுபடியும் வளைச்சுட்டு போனதுக்கு அப்புறம் அது மறுபடியும் நேரம் வந்து நின்றுக்கும். வழியே இல்லாத மாதிரி காட்டிடும், ஒரு காட்டு பாதையில போய் மாட்டிக்கிற மாதிரி தான். ஸோ புரியணுன்றதுக்காக சொன்னேன். சரி, ஓகே. இப்போ ரொம்ப எளிமையா நான் சொல்றேன், இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே கண்டிப்பா ஒரு மற்றவங்க சொல்லுவாங்க அந்த கண்டென்ட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்றது கிடையவே கிடையாது. உங்களுடைய மைண்ட்லயே அந்த கண்டென்ட் அப்படியே ரீடிங் ஆகும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்ட உடனே உங்களுக்கே அடைச்சா இதுதானா அப்படின்ற மாதிரி வந்துடும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம்.
அப்ப இன்னும் வீடியோக்குள்ள போகாம வெளியில தான் சுத்திட்டு இருக்கணுமா அப்படின்னு விளக்கம் கொடுக்கறதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுதுங்க. சரி, ஓகே. அதாவது முதல் விஷயம் காப்பிரைட். காப்பிரைட்னா என்ன? காப்பிரைட்னா மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து போடுறது. மற்றவங்க வந்துட்டு என் வீடியோ எடுத்து அவங்க பயன்படுத்திட்டாங்க, அதுக்காக இவங்களுக்கு வந்துட்டு அதுக்கு வரக்கூடிய பணம் எனக்கு வரணும், இல்ல அந்த வீடியோ வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியது. இல்ல ஓகே நான் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்ற பட்சத்துல நான் என்ன பண்ணணும், அப்ப அந்த வீடியோ என்னதுதான் நீங்க அந்த இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்ப காப்பிரைட்ல நிறைய விதங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றது அப்படின்றது வேற. அது யூடியூப் வந்துட்டு பெருசா அங்கேயே, அதாவது அவங்க ஸ்ட்ராங்கா சொல்லல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. காப்பிரைட்னா காப்பிரைட் தான், ஆனா அது ஃபேர் யூஸ் பாலிசில வரும், அது ஒரு சில இடங்கள்ல வரும். ஆனா ஸ்ட்ராங்கா யூடியூப் சொல்ல, அதையும் நான் அந்த இடத்துல சொல்லிடுறேன். ஸோ நம்ம வந்துட்டு நம்மளுடைய பேச்சுரிமை இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல வரும் ஃபேர் யூஸ் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதுல நீங்க அங்கங்க கிளிப் எடுத்து இங்க பாருங்க, இந்த யூடியூப் சேனல் விஸ்வநாதன் அப்படின்றவர் என்ன பேசியிருக்கிறாரு பாருங்க. இங்க பாருங்க இந்த இடத்துல இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு. நான் வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதை எடுத்து வச்சு அவர் பாருங்க இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்பை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, கார்பரேட் ஸ்ட்ரைக் பத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளிப்பை லைட்டா வந்து ஒரு 8 செகண்ட் 7 செகண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேசி சொல்றேன்னா அது வேற விஷயம். இப்ப நீங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, எம்டி ஹேண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்க வந்துட்டு இதுல இருந்தே எடுத்து போட்டிருப்பாரு, விஜய் டிவில இருந்து அந்த போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்து வந்து போட்டிருப்பாரு பிக் பாஸ் ஷோவோடது. ஸோ அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி போடுறது அப்படின்றது வேற. ஸோ இந்த மாதிரி நிறைய விதங்கள் அப்படின்றது இருக்கு. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க முழுக்க முழுக்க சேஃபா இருக்கணும். உங்களுடைய அஸ்திவாரம் எப்பேற்பட்ட சுனாமி வந்தாலும் எப்பேற்பட்ட புயல் வந்தாலும் உங்களுடைய அஸ்திவாரத்தை ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ப நீங்க முழுக்க முழுக்க, இப்ப நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் பாத்தீங்களா, எந்த மியூசிக்கும் இருக்காது, பேக்ரவுண்ட் எதுவும் கிடையாது. ஸோ நான் மட்டும் தான் இங்க இருக்கிறேன், என்னுடைய மைக் இருக்குது, அது நான் காசு கொடுத்து வாங்கினது, நான் போட்டிருக்க சட்டை, நான் வாங்கின பிளே பட்டனு, இந்த மாதிரி இருக்கிறது இப்படிதான் நீங்க போடணும். உள்ள இருக்கிற வார்த்தைகள் உங்களுடையதா இருக்கணும், பேசுறது நீங்களா இருக்கணும். இது முழுக்க முழுக்க ஜீரோ கார்பரேட் அப்படின்றதான் இது. இது யாரும் வர முடியாது. என் வாய்ஸ், என் நாக்கு, நான் பேசுறேன், நான் இருக்கிறேன், எல்லாம் நான் தான் அப்படின்ற மாதிரி தைரியமா நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அதுவே நம்ம ஏதாவது படம் பயன்படுத்தும் போது இன்று இல்லைனாலும் நீங்க மற்றவங்களெல்லாம் எடுத்துக்கலாம், அவங்க எல்லாம் பயன்படுத்துறாங்க என்னப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் எடுத்துக்கலாம். அந்த டப்பிங் டப்பாலாம் வேற வீடியோலாம் எடுத்து போறாங்க, அவங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வீடியோ தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. ஒருவேளை அவங்களுடைய வந்துட்டு பாலிசி வேற மாதிரி இருக்கலாம். அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கன்னா போகாதீங்க, அதை தான் நானும் பண்ணேன். ஸோ அவன் பண்றான் இவன் பண்றான்னு போய் தான் சேனலே மொத்தமா வந்துட்டு அழிச்சிட்டேன் நான் 20 சேனலுமே. ஸோ அதனால அது பண்ணாதீங்க. முழுமையா சேஃபா இருக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத மட்டும் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த மட்டும் வெளியில நீங்க கொண்டு போய் கொடுங்க, அவ்வளவுதான். அதாவது கார்பரேட் அப்படின்றது என்னைக்கு வேணா கொடுக்க முடியும், அவங்களால என்னைக்கு வேணா பண்ணலாம் அவங்க. ஸோ இப்போ யூடியூப்பே எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்க என் வீடியோ எடுத்து பயன்படுத்துறீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கார்பரேட் அப்படின்ற ஒரு சைட்ல ஒரு ஆப்ஷன் வரும். அந்த சைடு ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இவங்கெல்லாம் உங்க வீடியோ எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி எனக்கு காட்டிட்டோம். முழுமையா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 100% இல்லை வந்து 50% அப்படின்றது காமிக்கும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன செய்யலாம், அட போப்பா யூஸ் பண்ணிட்டு போட்டேன் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி. அது ஆஃப் யூஸ் பண்ணா, எப்பயாவது யூஸ் பண்ணா ஓகே தான். அதுல கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணா, கிளிப் யூஸ் பண்ணா ஓகே தான். ஆனா இவங்க முழுமையா 100% எடுத்து யூஸ் பண்ணாங்கன்னா அப்ப நான் சொல்லலாம், ஏங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கு, அதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட ஆன்மீக சேனல் வீடியோவே ஒருத்தர் அப்படிதான் எடுத்து பயன்படுத்தினாரு. நான் சொன்ன கேட்கல, அப்புறம் விட்டுட்டேன் நான். ஸோ கோவில் சார்பில் இருந்து அதை எடுத்து பயன்படுத்திட்டாங்க, முழுமையா எடுத்து அவங்களோட சேனல்ல போட்டாங்க. நான் விட்டு எதுவும் பெருசாக கண்டுக்கல நான். சரி ஓகே சொன்னேன், அங்கே போய் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இது போல வந்துட்டு என்னங்க வீடியோ முழுமையா எடுத்து போட்டிருக்கீங்க, இந்த சேனலுக்கு உரிமைன்னு என பேரையாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். அவங்க எதுவுமே சொல்லலை, ஏன்னா அது நல்லா வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. அதாவது காப்பி அடிச்சவன் ஃபெயில் ஆகி பாஸ் ஆகிட்டான், அதாவது பார்த்து எழுதுனான் பார்த்தீங்களா. இப்போ நான் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கேன், என்ன பார்த்து எழுதுனவன் பாஸ் ஆகிட்டான், நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்ற கணக்கு தான். சரி ஓகேங்க, ஜோக்ஸ் அப்பார்ட். அதான் சொல்றேன் நான். இந்த மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ மற்றவங்க வீடியோ எடுத்து உள்ள போடுறீங்கன்னா அது என்னைக்கா இருந்தாலும் காப்பிரைட் கொடுக்க முடியும், உங்க ஓன் கண்டென்ட்டுக்கு காப்பிரைட் கொடுக்க முடியாது. அப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்ன? காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா நிறைய விதத்துல இருக்குங்க. அதுலயும் குறிப்பா இப்போ உங்க வீடியோவை ரிமூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ வந்துட்டு காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா அந்த வீடியோ எனக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. இப்போ சேனலுக்குன்னு ஒரு ஸ்ட்ரைக் வரும், அந்த சேனலுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரைக் அப்படின்றது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி காப்பிரைட் வர்றதுனால சேனலுக்கு ஏதாவது பாதிப்பா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது, அந்த வீடியோவுக்கு மட்டும் தான் பாதிப்பு. காப்பிரைட் வர்றதுனால அந்த வீடியோ மட்டும் தான் பாதிப்பு. ஆனா இதை நீங்க தொடர்ந்து பண்ணும் பொழுது யூடியூப் அல்கரிதம் இதை என்ன பண்ணும்னா, இவங்க வந்துட்டு என்னடா இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற உங்க மேல அதிருப்தியை கொண்டும், அதிருப்தி வச்சிருச்சுன்னா உங்க சேனல் அதிகமா வியூஸ் போக விடாது. அதனாலதான் சில நேரங்களில் வியூஸ் குறையிறது, சில நேரம் சப்ஸ்கிரைபர் குறையும், இதெல்லாம் நடக்கும். ஸோ அதனால அதை மட்டும் கரெக்டா பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஓன் கண்டென்ட்டுக்கு எப்பவுமே அல்கரிதம் வரவேற்கும். அதாவது அல்கரிதத்தை எப்படி அதாவது காக்கா பிரிச்சுக்கிறது அப்படின்றத பத்தி வேணும்னா கீழே யூடியூப் அல்கரிதம் சொல்லிட்டு ஏஐன்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஃபர்தரா நான் அதுக்கான வீடியோஸை கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கொடுக்குறேன். சரி ஓகே, அடுத்தது நம்ம வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டோமா, கார்பரேட் ஸ்ட்ரைக் வீடியோ ரிமூவ் பண்ண வைக்க முடியும், அவ்வளவுதான். இந்த எல்லோ பட்டனு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது வரும், ரெட் பட்டனு இந்த மாதிரிலாம் வரும், இதெல்லாம் அடுத்த கேட்டகரி.
இப்போ யூடியூப் பாலிசி மீறல், அதாவது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் மீறல். நம்ம இந்தியாவுக்கு எப்படி ஒரு சட்டம் இருக்கு, அதே போலதான் யூடியூப்னு ஒரு சட்டம் இருக்கு. யூடியூப் என்ன செய்யுமா, இந்தியாவில் ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. இந்தியாவில் ஒரு சட்டமைப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ தவறான வீடியோ போடக்கூடாது, அசிங்கமான வீடியோஸ்லாம் இவ்வளோ போடக்கூடாது, 18+ கொண்டு வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்றது இருக்கும். அதே போல ரத்தம் தெரிக்கிறது, இல்லை தப்பான விஷயங்களை பத்தி பேசுறது, இல்லை ரொம்ப மற்றவங்களை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஃபினான்ஷியல் பண்றதா சொல்லி அவங்கள வந்து ஏமாத்துறது, ஒரு இல்லாத விஷயத்த இருக்குன்னு சொல்லி ஃபினான்ஷியல் ரீதியாக அவங்க கேரண்டி கொடுத்து உள்ள வர வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு பண்ணவே கூடாது. யூடியூப்ல தொடர்ந்துல பண்ணவே கூடாது. இதை கவனிச்சுட்டு இருக்கக்கூடிய யூடியூப் அல்காரிதம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன செய்யும்னா, முதல்ல உங்களோட வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கும். அப்பதான் உங்களுக்கு ஒரு வார்னிங் அப்படின்றது கொடுக்கும். வார்னிங் கொடுத்தோன்னா நீங்க கம்ப்ளைண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் வந்துட்டு அவங்களுடைய அஃபிஷியலுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க ஃபர்தர் செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வார்னிங் வருது, யூடியூப் சேனலுக்கு ஒரு வார்னிங் வருது அப்படின்னா அப்போ உங்களுடைய சேனலுக்கு பாதிப்பு வரப்போகுது. அதாவது சேனலை பத்திரமா பார்த்துக்கணும், அந்த மாதிரி கண்டென்ட் போடவே கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்துட்டு யூடியூபினுடைய பாலிசியை பத்தி தெரிஞ்சுக்கணும், யூடியூப் என்னதாங்க பாலிசி வச்சிருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கணும், யூடியூப் பாலிசின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பா எத்தனை பேர் கமெண்ட் பண்ணீங்களோ அதை பொறுத்து நான் அடுத்தது ஒரு வீடியோ அப்படின்றது கம்பல்சரி உருவாக்கி கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யும், முதல் மீறலுக்கு வார்னிங் வரும். வார்னிங்ல எந்த விஷயம் கிடையாது, ஆனால் வார்னிங்னு சொல்லிட்டு உங்களுடைய டேஷ்போர்ட்ல சிஸ்டம்ல ஓப்பன் பண்ணும்போது அங்கே வந்துடும். ஸோ வார்னிங் அப்படின்னு வந்துடும். ஆனால் எதுக்காக வார்னிங் வந்து, என்னத்துக்கு வார்னிங் வந்து, எல்லாமே அங்கே வரும். உங்களுக்கு மெயிலில் வந்துடும், சைடில் நோட்டிஃபிகேஷன் பார் மாதிரி ஒன்று காமிக்கும், அதுலேயும் வந்துடும், மெயிலையும் வந்துடும். நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இனிமே அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஸோ முதல் வார்னிங்க்கு எந்த விஷயம் கிடையாது. நீங்க 90 நாளுக்குள்ள உங்களுக்கு இந்த வார்னிங் அப்படின்றது 90 நாளுக்கு அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆயிடும். அந்த 90 நாளுக்குள்ள நீங்க அடுத்த கட்டமா என்ன செய்றீங்கன்னா, இன்னொரு வீடியோ போடுறீங்க. அந்த இன்னொரு வீடியோவும் நீங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், அதாவது யூடியூப் பாலிசிக்கு அகைன்ஸ்டா இருக்குன்னா, அப்ப யூடியூப் என்ன செய்யுமா, முதல் ஸ்ட்ரைக் ஒன்று தட்டி விட்டுரும். 90 நாளுக்குள்ள நீங்க 89வது நாள்ல நீங்க இதை பண்ணாலும் அது வந்து தட்டி விட்டுரும். ஸோ இல்லை நீங்கள் வந்துட்டு 90 நாள் முடிஞ்சு ஒரு 10 நிமிஷம் எனக்கு வந்து இது வந்திருக்குன்னா கண்டுக்காது, அவ்வளோதான் விட்டுரும். இது அடுத்த 90 நாள் அப்படின்ற மாதிரி காப்பி ரைட், அதாவது வார்னிங்காக தான் கொடுத்துக்குமோ தவிர இது ஸ்ட்ரைக் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள போகாது. இதுல அடுத்தது அப்படின்றது, ஸோ உங்களுக்கு 2வது ஸ்ட்ரைக் வந்துருச்சு. 2வது ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா, அதாவது முதல் ஸ்ட்ரைக் அப்படின்றது வருதுன்னா உங்களுக்கு 7 நாளைக்கு வீடியோ போடக்கூடாது, போட முடியாது, வீடியோ போட முடியாது. ஸோ இது ஒன்று. அடுத்தது உங்களுக்கு இன்னொரு ஸ்ட்ரைக்கும் வந்துருச்சுன்னா, 2வது ஸ்ட்ரைக் இந்த இடத்துல, ஸோ இதுல உங்களுக்கு 14 நாள் உங்களால வீடியோ போட முடியாது. அடுத்த ஸ்ட்ரைக் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு சேனல் டோட்டலா காலி ஆயிடும். எப்படி தலைகள் நின்று தண்ணி குடிச்சாலும், நீங்க என்னதான் எண்ணெயை ஊற்றி உருண்டு பிறனாலும் ஒற்றை மண் தான் விட்டுன்ற மாதிரி இது ஒட்டவே ஒட்டாது. சேனல் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதாவது ஃபர்ஸ்ட் வார்னிங்கே நம்ம ஸ்ட்ரைக் கணக்கு தான் எடுத்துக்கணும். அதனாலதான் இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வார்னிங் ஒன்று சும்மா ஃப்ரீயா விட்டுறாங்க. சரி போ பழிச்சு போ, ஏதோ தப்பு பண்ணிட்டா போ அப்படின்னு மாதிரி விட்டுறாங்க. 2வது ஸ்ட்ரைக்கு 14 நாள் உனக்கு வந்து 7 நாள் வீடியோ போடக்கூடாது. 3வது ஸ்ட்ரைக்கு சரி வந்துட்டு இது கணக்குப்படி வந்துட்டு 2வது ஸ்ட்ரைக்கு. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 நாள். இதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஃபைனலா 4வது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. இந்த 4வதுல மட்டும் நீங்க வந்துட்டு தப்பு பண்ணிட்டீங்கன்னா, ஸோ அப்பிலே கிடையாது வந்துட்டு சேனல் தூக்கிடுவாங்க, அதை ரெக்கவரியே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஸ்ட்ரைக். அப்போ நீங்க பாத்துக்கோங்க, நம்ம யூடியூப்பினுடைய பாலிசியை மீறக்கூடாது, மற்றவங்களுடைய வீடியோவை எடுத்து நம்ம போடக்கூடாது, நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட்டை உபயோகப்படுத்தக்கூடாது. நீங்க வந்துட்டு இந்த ஏஐ வீடியோலாம் கொண்டு வந்து பயந்துக்காதீங்க. ஏஐ வீடியோ போட்டாலும் இதுக்குள்ளெல்லாம் வராது. ஆனா ஏஐ வீடியோ வச்சு தப்பான விஷயங்களை சொல்றீங்க அப்படின்னா கார்பரேட் ஸ்ட்ரைக் வரைக்கும் வரும். வெறும் ஏஐ வீடியோ வச்சு சாமிதா அப்படின்றவங்க வந்துட்டு போட்டிருக்காங்க, கவிதா சிஸ்டர் போட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஏஐ வச்சு சாமியை பத்தி தான் போட்டிருக்காங்க. அதெல்லாம் எந்த விஷயமும் கிடையாது, அதெல்லாம் எதுவும் பண்ணாது. மிஞ்சி போனா அந்த வீடியோவுக்கு வந்துட்டு காசு வராமல் போகும், அவ்வளவுதான். அது கூட வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு போங்கன்னு சொல்றேன். சேனலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனா நீங்க ஆடியோவை வந்துட்டு வேற ஒருத்தவங்களுடைய ஆடியோ பயன்படுத்தும் போது அதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சேனல்ல வந்துட்டு அந்த வீடியோக்கான வருமானம் வராது. நம்ம எதுக்காக போடுறோம், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணும், 2வது வருமானம் வரணும் அப்படின்றதுக்காக தானே போடுறோம். அது வராம போயிடும். ஸோ அதனாலதான் சொல்றேன், கரெக்டா சூப்பரா வந்துட்டு பிளான் பண்ணி போங்க. கண்டிப்பா யூடியூப்ல உங்களாலே வந்து சக்சஸ் ஆக முடியும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க, நமக்கு வந்துட்டு வேற லெவல்ல யூடியூப்ல வருமானம் அப்படின்றது வர ஆரம்பிச்சு. ஓகே கைஸ், வேற ஏதாவது கண்டிப்பா டவுட் இருக்கும், டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் மூலியமா ரிப்ளை பண்றேன். நிறைய வீடியோஸ் நிறைய சேனல்ல போயிட்டு இருக்கிறதுனால என்னால் வந்துட்டு கண்டினியூவா ரிப்ளை அப்படின்றது கொடுக்க முடியல. ஆனால் இருந்தாலும் சில இடங்கள்ல நான் வந்துட்டு ரிப்ளை அப்படின்றது கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். டெக்ஸ்ட் மூலியமாகவும் ரிப்ளை அப்படின்றது கொடுக்குறேன். ஃபியூச்சர்ல லோன், அதாவது இந்த மாதிரி வந்துட்டு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, கமெண்ட் ரிப்ளைக்கு வீடியோ அப்படின்றது வந்து போட்டலாம். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். இந்த வீடியோ தான் ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. பாய்.